அந்த ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னம்னாலும் இந்த மாதிரி வலி வரும். அதனால மேபி ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சு கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸி டு டைஜஸ்டபிளா ஃபுட் எடுத்து இது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னப்போ வித்தின் அ டே அவங்களுக்கு வந்து அந்த பெயினும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதய நோயின்னு நம்ம நினைச்சு ரொம்ப மனசுல ஸ்ட்ராங்கா உள்ள விதை போட்டீங்க அப்படின்னம்னா அதே மாதிரியே அந்த இதயமும் கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாக ஆரம்பிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே தான் செய்யும். அதனால இதயம் பலகீனமாகிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் மிக முக்கியம். விசேஷ வீடுகள்ல அதுவும் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு விசேஷம் அப்படின்னம்னாலே வெஜிடேரியன் போடுறது கிடையாது. நான் வெஜிடேரியன்ல கூட அவங்க என்ன பண்றாங்க, மட்டன், சிக்கன், ஃபிஷ், முட்டை இது அத்தனையும் ஒரே சமயத்துல போடுறாங்க. இந்த உணவுகள் வந்து எப்படி நம்மளுக்கு ஊறுபாடா இருக்கு, நம்ம உடம்புக்கு வந்து ஊறு விளைவிக்குது, கேடு விளைவிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹார்ட்டோடைய ஜஸ்ட் கீழே இருக்கிறது தான் இரைப்பை. இரைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உப்ப ஆரம்பிக்குது. இதனால நம்மளுடைய முரண்பாடான உணவுகள்னால செரிமானம் பண்ண முடியாம அங்க அந்த ஜூசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த கேஸ் வந்து பலூன் மாதிரி நம்மளுடைய இரைப்பையை விரிவாக்கம் பண்ணும். அப்படி விரிவாக்கம் பண்றப்போ அங்க மேல இருக்கக்கூடிய இதயத்துக்கு அது ஓவர் லோட் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம ஹார்ட் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு வந்து ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல எல்லாம் வலிக்குது, அது இடது பக்கம் வலிக்குது, இடது கையெல்லாம் உளைச்சலா இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்டா இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய லாஸ்ட் ஒரு 1 மந்தா அவங்களுடைய ஹேபிட்ஸ் இது எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்களுடைய மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னம்னா டைஜஷன் தொந்தரவா இருந்தது. ஸோ அவங்ககிட்ட இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி இது வந்து இந்த பிரச்சனை வந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்து ஹார்ட் இடது பக்கம் இருக்கு. அதே அந்த இடது பக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா மண்ணீரல் அண்ட் வயிறு, இரைப்பை. நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னம்னாலும் இந்த மாதிரி வலி வரும். அதனால மேபி ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சு கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸி டு டைஜஸ்டபிளா ஃபுட் எடுத்து இது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னப்போ வித்தின் அ டே அவங்களுக்கு வந்து அந்த பெயினும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இருந்த அந்த உளைச்சல், கை உளைச்சல் இதெல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய செரிமான பிரச்சனைய நம்ம இதய நோயா நம்ம நிறைய பாவனை பண்ணிட்டு இன்னைக்கு பயந்து மருத்துவமனைக்கு போறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா அதீதமான மெடிக்கல் நாலேஜ். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு பயமுறுத்தல் இருக்கு. உங்களுக்கு வந்து கை உளைச்சல் இருக்குதா, ஆர் உங்களுக்கு வந்து ஹார்ட்ல பெயின் இருக்கா, அல்லது ஸ்வெட்டிங் ஆகுதா, இமீடியட்டா அது வந்து நீங்க ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும். அதனால நீங்க வந்து இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஹவர்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னம்னா உங்களை பாதுகாக்க முடியும். லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளே அறியாம ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம மனசு என்ன நினைக்குதோ உடம்பு அதை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நீங்க இதய நோயின்னு நம்ம நினைச்சு ரொம்ப மனசுல ஸ்ட்ராங்கா உள்ள விதை போட்டீங்க அப்படின்னம்னா அதே மாதிரியே அந்த இதயமும் கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாக ஆரம்பிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே தான் செய்யும். அதனால இதயம் பலகீனமாகிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் மிக முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய சரியான லைஃப் ஸ்டைல் சரியா இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த வாழ்வியல் முறை காரணமா தான் இந்த நோய்கள் வருது. இன்னைக்கு நிறைய பேர்த்த நம்ம கேட்கிறோம், நைட் வந்து பரோட்டா சாப்பிட்டு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாரு, காலையில் வர்றப்ப பார்த்தோம்னா பேச்சு மூச்சு இல்லை, ஹீஸ் பாஸ்ட் இன் த ட்ரெயின் இட்ஸ், ட்ரெயின்லயே வந்து இறந்து போயிட்டாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா இன்னைக்கு நான்வெஜ் நீங்கெல்லாம் யாரும் இல்லை, பட் இதுல எல்லாம் நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னா விசேஷ வீடுகள்ல அதுவும் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு விசேஷம் அப்படின்னம்னாலே வெஜிடேரியன் போடுறது கிடையாது. நான் வெஜிடேரியன்ல கூட அவங்க என்ன பண்றாங்க, மட்டன், சிக்கன், ஃபிஷ், முட்டை இது அத்தனையும் ஒரே சமயத்துல போடுறாங்க. இந்த உணவுகள் வந்து எப்படி நம்மளுக்கு ஊறுபாடா இருக்கு, நம்ம உடம்புக்கு வந்து ஊறு விளைவிக்குது, கேடு விளைவிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
த ஃபுட் காம்பினேஷன். இப்போ உதாரணத்துக்கு மட்டனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி பண்ணக்கூடியது, சிக்கனோட தன்மை பார்த்தீங்கன்னா சூடு பண்ணக்கூடியது, ஃபிஷ்ஷோட தன்மை பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ரோட்டீன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது மெத்தட் ஆஃப் குக்கிங்கை பொறுத்து அதோட தன்மை மாறும். அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னம்னா அதோட இது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு ஃபுட்டோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாடி அதோடைய டைஜஸ்டிவ் ஜூசஸை உற்பத்தி பண்ணணும். இப்போ நீங்க வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்கன்னா அந்த வாழைப்பழத்துக்கு உரிய ஜூஸை உற்பத்தி பண்ணணும். அதே இது நீங்க வந்து நல்ல ஒரு சப்பாத்தி வித் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு அதுக்கு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஹெவி டோஸ் ஆஃப் பித்தநீர், அதாவது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் பித்தநீர், கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டடான மற்ற டைஜஸ்டிவ் ஜூசஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் அதை செரிமானம் பண்ண முடியும். அதே சமயத்துல அது கூடவே வந்து நீங்க ரொம்ப டைலூட்டடான ஒரு தயிரை சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா அந்த தயிர் என்ன பண்ணும், இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் அத்தனையும் மந்தப்படுத்திடும். அப்ப நம்ம ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப ஒரு மந்தப்படுத்தக்கூடிய உணவை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா இந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு அது ஹெவியா டைஜஸ்ட் ஜூசஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா நம்ம அதுக்கு கூடவே சாப்பிடக்கூடிய சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மந்தமான ஜூஸா இருக்குது. அப்போ அந்த பாடினால என்ன பண்றதுன்னு தெரியாம திணறும். அப்போ செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாம இதுக்கு பேரு முரண்பட்ட உணவுகள் அப்படின்னு பேரு. இந்த முரண்பாடான உணவுகள் உள்ள போறப்போ உங்களுடைய வயிறு பகுதி வீங்க ஆரம்பிக்கும். வயிறு பகுதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடது பக்கம் இருக்கு. இந்த இடது பக்கம் அது வீங்க ஆரம்பிக்கிறப்போ அதுக்கு நேர் மேல பாத்தீங்கன்னா உதர விதானம் இருக்கு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இதயம் இருக்கு. இப்ப இந்த ஹார்ட், அதாவது ஹார்ட்டுடைய ஜஸ்ட் கீழே இருக்கிறது தான் இரைப்பை. இரைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உப்ப ஆரம்பிக்குது. எதனால? நம்மளுடைய முரண்பாடான உணவுகள்னால செரிமானம் பண்ண முடியாம அங்க அந்த ஜூசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த கேஸ் வந்து பலூன் மாதிரி நம்மளுடைய இரைப்பைய விரிவாக்கம் பண்ணும். அப்படி விரிவாக்கம் பண்றப்போ அங்க மேல இருக்கக்கூடிய இதயத்துக்கு அது ஓவர்லோட் கொடுக்கும். அங்க அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னம்னா ரிப்கேஜ் இருக்கு. அந்த ரிப்கேஜ்னால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ உங்களுடைய வயிறு மேல போகிறப்போ உங்களுடைய ரிப்கேஜ் வந்து மேல அட்ஜஸ்ட் பண்ணி மேல லிஃப்ட் பண்ணி கொடுக்காது. ஏன்னா அது வந்து ஒரு எலும்பு, இது சாலிட் மெட்டீரியல். அந்த எலும்புக்குள்ள நுரையீரல் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே தான் நம்மளுடைய இதயம் இருக்கு. அதனால வேற வழியே இல்லாம இதயத்தை போய் மேல பிரஸ் பண்ணும். அப்ப இதயத்தினால சுருங்கி விடிய முடியாது. அப்ப நல்லா விரிஞ்சு ரத்தத்தை உள்வாங்கி மறுபடியும் சுருங்கி அந்த ரத்தத்தை மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் புஷ் பண்ணி பம்ப் பண்ணி அனுப்பணும். ஆனா இதுக்கு இங்க ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறப்போ இதயத்துக்கு அது தேவையான ஸ்பேஸ் கிடைக்காதப்ப இதயம் என்ன பண்ணும், கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கு. அப்ப கொஞ்சோண்டு இடத்துல கொஞ்சோண்டு சிறிதளவு தான் அதனால விரிவாக முடியும். அப்படி விரிவாகிறப்போ அளவான அளவு தான் ரத்தத்தை உள்வாங்க முடியும். அப்படி உள்வாங்கின ரத்தத்தை கொஞ்சமா அனுப்பிச்சு அப்படின்னம்னா மற்ற உறுப்புகளுக்கு பத்தாக்குறை ஏற்படும். இதன் காரணமா அந்த இதயம் என்ன பண்ணும், பால்பிட்டேஷன், படபடப்பு ஏற்படும். டக்கு 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 டக்குன்னு அது பம்ப் பண்ணி அந்த ரத்தம் கொஞ்சோண்டு வாங்க ரிசீவ் பண்ற ரத்தத்தை அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா அதை அனுப்புறப்போ நம்மளுக்கு பால்பிட்டேஷன் அதிகமாகும், ஹார்ட் ரேட் அதிகமாகும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவு. அந்த உணவை நம்ம தாறுவாரா முரண்பாடுகளா சாப்பிட்றதுனால, நான் சொன்னது வந்து நான் வெஜிடேரியனுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வீடுகள்ல கீரையை வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றோம். ரொம்ப வருத்தமா இருக்கு. கீரை வந்து அது வந்து ஹை செல்லுலோஸ், பச்சையம் இருக்கக்கூடியது. ஸோ அதையே செரிமானம் பண்றதுக்கு நம்ம உடம்புக்கு அதீதமான அளவுக்கு உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வேணும். ஆனா அது கூடவே என்ன பண்றோம், தயிரை சாப்பிட்றோம். தயிரை சாப்பிட்டோம்னா அது செரிமானம் பண்ணாது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல வெஜிடபிள் பிரியாணி, அந்த வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு நெய்யோ, ஆனா இன்னைக்கு வெரி ட்ரூ, நெய்யெல்லாம் யாரும் போட்டு சமைக்கிற மாதிரி தெரியல. அப்படியே கிடைச்சாலும் அந்த நெய் பாத்தீங்க அப்படின்னோம்னா A2 மில்க், A1 மில்க் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. A1 மில்க் அப்படிங்கிறது உங்களுக்கு இதெல்லாம் நாலேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். A1 மில்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா சிந்து மாட்டுல இருந்து வரக்கூடிய பால். சிந்து மாடு அப்படின்னம்னா என்ன, நம்மளுடைய மாடு காங்கிய மாடு, நாட்டு மாடு பாத்தீங்க அப்படின்னம்னா வெறும் 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் தான் அதனால பால் கறக்க முடியும். அதோட தன்மை அதுதான். அதோடைய கண்ணுக்குட்டிக்கு அளவா அது பால் கொடுக்கும். அந்த பால்
ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். நாட்டு மாட்டு பால் வந்து பெருசா ஃபேட் இருக்காது, கொழுப்பு இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த அதாவது பால் புரட்சி அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, இந்த நாட்டு பசு காங்கேய மாடு அதோடைய விந்தணு அதையும் பிளஸ் தப்பா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பன்னி பன்னி தான் வந்து ஹைலி லாக்டேட்டிங் ஜீன் இருக்கக்கூடியது. அது பாத்தீங்கன்னா ஒரு 10-12 குட்டி ஒரே சமயத்துல போடும். அதனால அதிகமான அளவுக்கு பால் சுரப்பு அது அதிகமா இருக்கு. அதனால அந்த லாக்டேட்டிங் அந்த ஜீனையும் எடுத்து இதை ரெண்டையும் ஜெனட்டிக்கலி மியூட்டேட் பண்ணி அப்படி மியூட்டேட் பண்ணி வரக்கூடியதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்து மாடு. இந்த சிந்து மாட்டுடைய பால் பாத்தீங்கன்னா பயங்கர திக்கா இருக்கும், ஹைலி கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இந்த ஹைலி கான்சென்ட்ரேட்டட் இந்த பால் இதுல பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. இந்த பால்ல இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் அதுல ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கும். அதுல வந்து இந்த ஃபேட் பயன்படுத்தி இன்னைக்கு அதுவும் மெஷின் மூலமா இன்னைக்கு நெய்யை தயார் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடிய நெய் உடம்புக்கு பயங்கரமான சூடு விளைவிக்கக்கூடியது. பொதுவா நெய்யோட தன்மை பாத்தீங்கன்னா குளிர்ச்சி. நம்ம உடம்புக்கு நெய் சாப்பிட்டா குளிர்ச்சியா இருக்கும், லூப்ரிகேட்டிங்கா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கடையில வாங்கக்கூடிய நெய் பாத்தீங்க அப்படின்னோம்னா இன்னைக்கு மணல் மாதிரி இருக்கு, என்னென்னமோ நிறைய நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஆனா அந்த நெய்கள் எல்லாமே உடம்புக்கு மிகவும் சூடுபடுத்தக்கூடிய வகையில இருக்கு. இந்த நெய் சாப்பிட்றப்போ பாடி எக்ஸ்ட்ரீமுக்கு ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு இந்த நெய்யெல்லாம் பயன்படுத்துறது, இந்த நெய் கூட பயன்படுத்தாம இப்ப என்ன பண்றாங்க, வனஸ்பதின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேட் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. இந்த வனஸ்பதி ஹைலி கொலஸ்ட்ரால், நம்மளுடைய கல்லீரலுக்கு பதம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் அந்த வனஸ்பதியை வச்சு பிரியாணி பண்றப்போ அந்த பிரியாணியை செரிமானம் பண்றதுக்கு நம்ம கல்லீரல், மண்ணீரல், செரிமான சுரப்புகள் எல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு வேலை பண்ணணும். ஸோ இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இதுக்கு சப்போர்ட்டிவா வந்து நம்ம சம்திங் ஹாட் வாட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று, ஒரு சுக்கு காஃபியோ அல்லது ஹாட் வாட்டரோ குடிக்கலாம். ஆனா இன்னைக்கு கல்யாண வீடுகள்ல எல்லா வீடுகள்லயும் இன்னைக்கு பிரியாணி போடுறாங்க. வெஜிடேரியன் அப்படின்னம்னாலே பிரியாணி இருக்கும். அந்த பிரியாணி அதுல ஒரு 2-3 ஐட்டங்கள் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வந்தோம் அப்படின்னம்னா ஐஸ்கிரீம் இருக்கும், பழங்கள் இருக்கும். அந்த பழத்துலயும் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பழங்கள். இன்னைக்கு பழத்துல தர்பூசணி வச்சிருப்பாங்க, முலாம்பழம் வச்சிருப்பாங்க, கூடவே பாத்தீங்கன்னா பைனாப்பிள் இருக்கும், திராட்சை இருக்கும், ஆப்பிள் இருக்கும். ஸோ இது அத்தனையும் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம வந்து பழங்கள் அப்படிங்கிறது நல்ல சுகர் இருக்கக்கூடியது, சாஃப்ட் டு டைஜஸ்ட், இது வந்து ஹைலி ஜூசி. இது ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடணும். பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறமா இன்கேஸ் என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னம்னா பழங்களையும் சமைத்த உணவையும் சமைக்காத உணவையும் ஒன்னா சேர்த்துறதே நல்லது கிடையாது. அப்படி வேற எனக்கு வந்து ஆப்ஷனே இல்லை அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம். இப்ப நம்ம வந்து சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு அதிகமான நேரம் தேவைப்படும். ஆனா ஃப்ரூட் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிடும். அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வயிற்றுல இருந்து புஷ் ஆகி இண்டஸ்ட்ரியனுக்கு போக ட்ரை பண்ணும். இதுக்கு நடுவுல டைஜஸ்ட் ஆகாத இந்த பிரியாணி, நீங்க சப்பாத்தி, தோசை, இட்லி, இதுக்கான சட்னி, சாம்பார் இது அத்தனையும் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றப்ப இந்த ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணும், புஷ் பண்ணிட்டு இதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி புஷ் பண்ணிட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரியனுக்குள்ள போயிடும். அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியனுக்குள்ள போனோன்னே சிறுகுடலுக்குள்ள இந்த செரிமானம் ஆகாத உணவை அப்சர்வ் பண்ண முடியாது. நீங்க அப்சர்வ் ஆகாம கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுடைய வயிறு ப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வயிறு பகுதி ப்ளோட் ஆகி மேல உப்ப ஆரம்பிக்கிறப்போ இரைப்பைய மேல அழுத்தும். இந்த இரைப்பை இதயத்தை மேல அழுத்தும். உங்களுக்கு ஹார்ட்டுக்கு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும், மூச்சு திணறல் ஏற்படும். இந்த வயிறுக்கு வந்து மேல வர 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 நுரையீரல்னால, ரிப்கேஜ்னால கீழே வந்து நல்லா விரிஞ்சு சுருங்கணும். அந்த விரிஞ்சு சுருங்கிறதுக்கு இங்க இடம் இருக்காது, ஏன்னா இங்க என்ன ஆயிரும், ப்ளோட் ஆயிருக்கும். அப்போ நுரையீரல் சுருங்கி விரியாததுனால நுரையீரல்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில போய் ஆக்சிஜன் உள்ள வரணும். இப்ப இந்த ஆக்சிஜன் வந்ததை வச்சுதான் இதயத்துக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்க முடியும். இப்ப ஆக்சிஜன் கிடைக்காம அந்த ரத்தம் இதயத்துக்கு போகிறப்போ இதயத்தினால மத்த இடத்துக்கு சப்ளை பண்ண முடியாம இதயம் மறுபடியும் ஹார்ட் பீட்ஸை அதிகப்படுத்தும். இதனாலையும் ஹார்ட்ல பிரச்சனை வரும். ஸோ அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் மேஜர் விஷயமா இருக்குது. இந்த சாப்பிட்ற உணவுகள் மூலமா தான் நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது, நுரையீரல் பிரச்சனையாகுது. இந்த 2 நாள அங்கங்க அந்த ரத்தமானது கழிவு ரத்தமாக போய் தேக்கமாகி ரத்த குழாய்கள்ல
அடைப்புகள் ஏற்பட்டு அதுக்கு பேரு அத்திரோஸ்க்ளோரோசிஸ். அதாவது அந்த இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படுறது. அந்த ஒரு கொலஸ்ட்ரால் அடைப்பா இருக்குது, பிளாக் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பிளாக்ஸ் ஏற்படுறதுனால அந்த ரத்தமானது முழுசா பம்ப் ஆகி மற்ற ஆர்கனுக்கு போக முடியாது. அப்போ ஹார்ட்டுக்கே வர வேண்டிய ரத்த குழாயில அடைப்பாயிருச்சு அப்படின்னம்னா அது ஹார்ட் அட்டாக். இதே ஹார்ட்ல இருந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில அடைப்பாயிருச்சு அப்படின்னம்னா பிரெயின் ஸ்ட்ரோக் அட்டாக்னு சொல்லுவோம். இதே மற்ற உறுப்புகளுக்கு வர வேண்டிய ரத்த குழாய்கள் அதுல அடைப்பாயிருச்சு அப்படின்னம்னா அந்த எந்த பகுதிக்கு வரலையோ அந்த பகுதியில ரத்தம் கிடைக்காம அந்த உறுப்பானது உளைச்சல் எடுக்க ஆரம்பிக்கும், வலி எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் போறதுல பிரச்சனை ஆகிறப்போ டீப் வெயின் த்ராம்போசிஸ், டிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெயின் வந்து ஹார்ட்டுக்கு போய் அந்த கெட்ட ரத்தத்தை சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கெட்ட ரத்தத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நுரையீரல்ல போய் எலிமினேட் ஆயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ரத்தம் மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு வரணும். ஆனா இந்த வெயின்னால ப்ரெஸ் பண்ணி அந்த ரத்தத்தை அனுப்ப முடியலன்னா அந்த ரத்தமானது அந்த ரத்த குழாயில சிரைகள்ல அதாவது வெயின்ஸ்ல வந்து பிளாக் ஆகி அதனால வரக்கூடியது டீப் வெயின் த்ராம்போசிஸ். அது நல்ல கால் வீக்கமாயிடும். சம்டைம்ஸ் இது நடக்கல அப்படின்னம்னா சின்ன சின்ன கேப்லரிஸ்ல வருது அப்படின்னம்னா அதுக்கு பேரு வெரிகோஸ் வெயின். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய உடம்புல தேவையான அளவுக்கு சர்க்குலேஷன் இல்லாதது, நம்மளுடைய ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், ராங் ஃபுட் காம்பினேஷன். இந்த ராங் ஃபுட் காம்பினேஷன்ல இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பண்ணக்கூடிய காம்பினேஷன் நல்ல ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கூலான ஃபுட்டை சாப்பிடுறது. ஸோ எஸ்பெஷலி நான் கல்யாண வீடுகளில் போயிட்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், அதனால எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் ஆச்சு, ஹார்ட் ஏதோ வலிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நிறைய கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய உடம்பு ப்ராப்ளம் ஆயிருக்குது. ஒரு விசேஷம் முடிஞ்சது அப்படின்னம்னாலே அவங்க உடம்பு வந்து கெட்டு போற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு போன வாரம் எல்லாம் கல்யாண வேலையை அடைஞ்சு விதாச்சு, அதனால எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சரியான விஷயங்களை நம்ம கொடுத்தோம்னா தானே கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு நல்லதாச்சுன்னா தான் நம்மள வாழ்த்துவாங்க. அதனால கல்யாணம் அரேஞ்ச் பண்றப்பவும் நம்ம இதெல்லாம் கவனிச்சு அரேஞ்ச் பண்ணலாம். கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிடுறவங்களும் இதையெல்லாம் கவனிச்சு சாப்பிடலாம். கல்யாண வீட்டுல அவங்க நிறைய விதம் வச்சிருப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடாதவங்க தோசை சாப்பிட்டோம், தோசை பிடிக்காதவங்க இட்லி சாப்பிட்டோம், இட்லி பிடிக்காதவங்க சப்பாத்தி, தெர் இஸ் மெனி வெரைட்டிஸ். ஏன்னா பல விதமான பர்சன்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது அந்த கல்யாண விசேஷக்காரங்களுடைய கடமை. ஆனா அதுல அத்தனையும் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எந்த உணவை நம்ம எப்படி சாப்பிடணும் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது நீங்க ஹார்ட் ஃபுட் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா அடுத்து ஃபாலோ அப்பா ஒரு நல்ல சுக்கு காஃபியோ அல்லது சுடு தண்ணியோ குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்க வந்து இருக்கிற அத்தனையும் நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்க நல்லா தோசை சாப்பிட்றீங்களா, அந்த தோசை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கா, அதுக்கு அடுத்தது நீங்க அந்த சாப்பிடக்கூடிய அந்த காம்பினேஷன் அதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதுக்கு சட்னி மாதிரி இல்லாம நல்ல சாறு மாதிரி இருக்கக்கூடிய குழம்பு குருமா அந்த மாதிரி சாப்பிட்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஆர் இட்லி, இட்ஸ் ஓகே, சட்னி வந்து காம்பினேஷன்ஸ் ஓகே, இட்லி அண்ட் சட்னி. இது வந்து சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா அது வந்து நல்ல சூடான அதாவது ஹீட்டான இது. ஸோ அதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல நெய் வச்சு கொடுப்பாங்க. அந்த பட்டர் பிளஸ் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா தயிர் பச்சடி ராய்த்தான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் ஓரளவுக்கு இட்ஸ் ஓகே. ஆனா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிட வேண்டிய ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர். நீங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இன்னைக்கு கல்யாண வீடுகள் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப காமனா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி குவாலிட்டியும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இதை தவிர்த்துக்கணும். நம்ம சாப்பிட்றப்போ அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம், ரசிச்சு ருசிச்சு சுவை மாறும் வரை வாயில வச்சு சாப்பிடுங்க. அது வந்து இட் இஸ் லைக் மெடிடேஷன், தியானம் மாதிரி. நம்ம உணவு என்ன கொடுக்குறோமோ எப்படி கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போய் செரிமானத்துக்கு தூண்டி விடும்.